திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள். 2011 இருந்து துரதிருஷ்டவசமாக அம்மா மறைந்து விட்டார்கள். என்னென்னலாம் நாடகத்தை அரங்கேற்றினீங்க, சாதாரண விஷயமா? அம்மா மறைவுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது. உங்களுடைய ஆதரவால், கட்சிக்காரருடைய தொண்டர்கள் நிர்வாகி ஆதரவால் கட்சியை நாங்கள் காப்பாற்றினோம். ஒரு காலகட்டத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. நான் பதவி பொறுப்பேற்றேன். மேதகு ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விட்டார்கள். அந்த ஆணைப்படி சட்டமன்றத்திலே கூட்டம் நடைபெற்றது. பெரும்பான்மையை நியமிக்கின்ற போது, பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய மேஜை மேல் ஏறி சட்டமீற்ற மாமன்றத்தில் முதலமைச்சருடைய மேஜை, அமைச்சருடைய மேஜையில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவரெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறாங்க. சிந்தித்து பாருங்க, இவரெல்லாம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சட்டமீற்ற மாமன்றம், சட்டமன்றம் என்றால் மக்களுக்கு சட்டத்தை இயற்றக்கூடிய மாமன்றம். அப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரே காலத்தில் அவர் இருக்கையில் இருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து விட்டு அந்த ஆசனத்தில் அமர்றீங்க. அப்படி செயலை செய்த கட்சி திமுக கட்சி. இப்படிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரணுமா?